ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் அடுத்த கட்ட தாக்குதல்கள் தவிர்க்க முடியாதவை. நாங்கள் ஒரு மிகப்பெரிய போரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஈரானுக்குள்ளே நுழைய போகும் அமெரிக்கா சாதாரண தோல்வியை சந்திக்க கூடாது. ஈரானியர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு சிறந்த பாடத்தினை கற்பிக்க வேண்டும். அமெரிக்காவின் அகந்தையை குழி தோண்டி புதைக்க வேண்டும். மேலும் இந்த போருக்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் ஈரான் முழுமையாக முடித்துவிட்டது. தற்போது போருக்கான நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நாங்கள் மிகப்பெரிய போருக்குள்ளே நுழைய போகின்றோம். இந்த அடுத்த கட்ட போர் மிகவும் ஆபத்தான மிகப்பெரிய போராகவே அமையப் போகின்றது. குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டு வரக்கூடிய உச்ச தாக்குதல்களும், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்திருக்கக்கூடிய ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும், ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகமும், ஐக்கிய அரபு அமீரக ஸ்னோப்பியினுடைய ஆலோசகர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும், ஜியோனிச ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதாரத்தை சிதைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரானிய இராணுவத்தினரும், ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளருக்கும் லெபனானிய ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட முறுகல் நிலைகளும் மோதல் நிலைமைகளும், லெபனானிய களத்தில் வீரியமடையும் மோதல்களும், 1980களில் பயன்படுத்திய தந்திரங்களை களமிறக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும், மாலியின் அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும், அடுத்த கட்ட நகர்வுகளும், வெற்றிகரமாக அளிக்கப்பட்டு வரக்கூடிய பயங்கரவாதிகளும், மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியின் களத்தில் மோதல்கள் தொடர்கின்றன. மாலியின் இராணுவமும் ரஷ்ய படைகளும் ஒன்றிணைந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மாலியினுடைய வடக்கு பிரதேசமான கிடால் பிரதேசத்தினை பயங்கரவாதிகள் கைப்பற்றிக் கொண்டாலும் குறித்த பகுதிகளில் இருந்து பயங்கரவாதிகளினால் மாலியின் தலைநகரை நோக்கி முன்னேற முடியவில்லை. மேலும் இந்த பயங்கரவாதிகளுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு உச்ச வான்வழி தாக்குதல்களையும் மாலி மற்றும் ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் தற்போது மாலியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாலியின் இராணுவத்தோடும் ரஷ்ய படைகளோடும் ஒன்றிணைந்துள்ளார்கள். ஜேனிம் மற்றும் ISIS பயங்கரவாதிகளாலும் பிரிவினைவாதிகளாலும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை மீட்டெடுப்பதற்காக உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக ஒரு கிராமத்திற்குள்ளே புகுந்த பயங்கரவாதிகளை குறித்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் குடிமக்களும் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி, கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த பயங்கரவாதிகளை முழுமையாக அளித்துள்ளார்கள். அதே போன்று மாலியின் இராணுவமும் ரஷ்ய படைகளும் தரைவழி தாக்குதலிலும் முன்னேறி வருகின்றன. மாலியினுடைய தலைநகரை முழுமையாக பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மாலியிலே நடைபெற்று வரக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கான கண்டனங்களை தெரிவித்துள்ளது. மேலும் மாலியினுடைய அரசாங்கத்திற்கும் மாலியினுடைய தலைவருக்கும் இராணுவத்திற்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும், ரஷ்யாவோடு ஒன்றிணைந்து இந்த பயங்கரவாதிகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதே போன்று இந்த மோதலானது புர்கினா ஃபாசோ மற்றும் நைஜர் ஆகிய நாடுகளை நோக்கியும் நகரப்போகின்றன. மேலும் இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் இந்த பயங்கரவாதிகளை எதிர்கொள்ளும் நோக்கத்தோடும் ரஷ்யாவும் ஈரானும் சீனாவும் அவசரமாக சில முக்கூட்டு கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய தளபதிகள் மாலி மற்றும் புர்கினா ஃபாசோவுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கி வருவதாகவும், மாலியினுடைய இராணுவத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 8க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. வடக்கு காசாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையிலும், மத்திய காசாவிலும், தெற்கு காசாவினுடைய கான் யூனிஸ் பகுதிகளிலுமேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் அதிகளவான குடியிருப்பு பிரதேசங்களே இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பலஸ்தீனிய பெண்களும் குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை விரிவாக்குவதற்கான முயற்சிகளையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்துள்ளது. காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலைமையில் இந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் விரிவாக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆரம்பித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகளும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மீண்டும் ஆரம்பித்தால் மஞ்சள் எல்லை பிரதேசத்திலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக உச்ச பதிலடி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு பலஸ்தீன
பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் இயக்கப்படக்கூடிய கும்பல்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் மத்திய காசாவின் தேர் அல் பலா கிழக்கு பிரதேசத்திலும் 2 கொள்ளை கும்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு குறித்த பிரதேசத்திலேயே தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களை அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அதனுடைய கொடூரங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்து 200க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் 100க்கும் அதிகமானோர் பலஸ்தீனிய குழந்தைகளும் சிறுவர்களும் இளைஞர்களும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசமும் தற்போது ஒரு பதற்றமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் ஹமாஸினுடைய தலைமைகளும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை அணைத்திரளுமாறும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அவசரமாக இன்திஃபாதா போராட்டங்களை ஆரம்பிக்குமாறும் அழைப்பு விடுத்து வருகின்றார்கள். மேலும் இதற்கான சில வேலை திட்டங்கள் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் களத்தில் நெட்டன்யாகுவுக்கு எதிராக ஒரு புதிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த கூட்டணியினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வலதுசாரி முன்னாள் பிரதமரான நஃப்டலி பென்னெட்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரான யாயர் லாபிடும் ஒன்றிணைந்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியிருந்தார்கள். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே முன்னாள் பிரதமர் நஃப்டலி பென்னெட் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எங்களுடைய நாட்டின் நிலங்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். எதிரிக்கு எங்களுடைய நிலத்திலிருந்து ஒரு துண்டை கூட வழங்கக்கூடாது. எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசங்களையும் நாங்கள் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். வெஸ்ட் பேங்க் பிரதேசமான ஜூடா மற்றும் சமாரியா பிரதேசத்தில் எங்களுடைய குடியேற்றத்தை விரிவாக்க வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வியாகும். இது நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தின் மிகப்பெரிய தோல்வியாகும். அக்டோபர் 7 தாக்குதல்களுக்கு நெட்டன்யாகுவின் அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். மேலும் நாங்கள் நெட்டன்யாகுவின் அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தில் அனைத்து யூதர்களுக்கும் சுதந்திரம் வழங்கப்படும். இஸ்ரேலின் வடக்கு பிரதேசமும் தெற்கு பிரதேசமும் இணைக்கப்படும். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படும். மேலும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் அனைத்து தரப்பினரும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். ஓரின சேர்க்கையாளர்களையும் நாங்கள் ஊக்குவிப்போம். எங்களுடைய அரசாங்கத்திற்கு கீழால் இஸ்ரேலியர்கள் சைப்ரஸ் மற்றும் ஏனைய நாடுகளுக்கு இடம்பெயர தேவையில்லை. இஸ்ரேலில் பாதுகாப்பாக இருக்க முடியும். நெட்டன்யாகுவின் 30 வருட ஆட்சியிலிருந்து இஸ்ரேலை நாங்கள் பாதுகாப்பதற்கான தருணம் வந்துவிட்டது. இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு நெட்டன்யாகுவினுடைய ஆட்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையுமே மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் நஃப்டலி பென்னெட்டும் யாயர் லாபிடும் தெரிவித்துள்ளார்கள். நேற்றைய காணொலியில் கூறியதை போன்று நெட்டன்யாகுவுக்கு எதிரான புதிய கூட்டணியானது எந்த விதத்திலும் நெட்டன்யாகுவுக்கு குறைந்தவர்கள் அல்ல. மேலும் இந்த கூட்டணியின் உருவாக்கம் மிகப்பெரிய போருக்கான உந்து சக்தியையே வழங்கியுள்ளது. நேற்றைய காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அடுத்து லெபனானிய களத்தில் உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. லெபனானிய அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் இடையிலான முருகல் நிலையானது தற்போது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இதற்கமைவாக லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய அளவில் ஒருமித்த கருத்து இல்லை என்கின்ற சாக்குப்போக்குக்கு கீழால் நாங்கள் இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டோம் என சிலர் எங்களை விமர்சிக்கின்றார்கள். நான் அவர்களிடம் கேட்கின்றேன், நீங்கள் தேசிய ஒருமித்த கருத்தை எடுத்துக்கொண்டா இஸ்ரேலுக்கு எதிராக போருக்கு சென்றீர்கள்? நாங்கள் செய்வது துரோகம் அல்ல. நாங்கள் லெபனானிய மக்களை பாதுகாக்க விரும்புகின்றோம். வெளிநாட்டு நலன்களை கருத்தில் கொண்டு லெபனானை போருக்கு இழுத்துச் செல்லக்கூடியவர்களே துரோகம் இழைத்தவர்கள். காசாவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய போர், பலஸ்தீனிய காரணத்திற்காக ஆதரவளிக்கக்கூடிய போர், ஈரானுக்காக ஆதரவளிக்கக்கூடிய போர் என்கின்ற தலைப்பிலேயே தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக போரை தொடர்கின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்காக, ஈரானிய மக்களுக்காக எங்களுடைய லெபனானிய மக்கள் இரத்தம் சிந்துகின்றார்கள். இதனை எங்களுக்கு ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. லெபனானிய மக்களுக்காக ஹிஸ்புல்லா போராடி இருந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனால் ஹிஸ்புல்லா பலஸ்தீனிய மக்களுக்காகவும் ஈரானிய மக்களுக்காகவும் போராடுகின்றது. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் எங்களுடைய இந்த முடிவுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இஸ்ரேலோடு நேரடியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நாங்கள் எங்களுடைய நாட்டை போர்க்களத்திலிருந்து மீட்டெடுத்து வெற்றி பாதையில் கொண்டு செல்வோம். நாங்கள் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முடிவை எடுப்போம். லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்காக அனைத்தையும் செய்வோம் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். மேலும் இதே போன்ற கருத்துக்களையே அடிமை பிரதமர் நவாப் சலாமும் வெளியிட்டுள்ளார்.
இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானினுடைய எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரினுடைய அனைத்து வேலை திட்டங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளன. இதற்கு பிறகு மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களும் தோல்வியில் தான் முடிவடையும். இங்கு பிரச்சனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தான் என்பதனையும் எதிர்ப்பு என்பது ஒரு எதிர்வினை தான் என்பதனையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். லெபனானிய எதிர்ப்பிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தற்காப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களாகும். தெற்கு லெபனான் பிரதேசத்தை பாதுகாப்பதற்காகவும் லெபனானிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய தற்காப்பு ஆயுதங்களாகும். மேலும் லெபனானிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை லெபனானிய அரசு ராணுவம் செய்ய வேண்டிய வேலையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களையும் தற்காப்பையும் கைவிட மாட்டோம். ஒரு மிகப்பெரிய போருக்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த போருக்கான விலையை செலுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. லெபனானிய மக்கள் சரணடைய மாட்டார்கள். மேலும் இந்த அவமானத்தை சுமப்பதற்கு லெபனானிய மக்கள் தயாராக இல்லை. அனைத்து விலைகளையும் சுமப்பதற்கு லெபனானிய மக்கள் தயாராகவே இருக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய அகராதியில் சரணடைதல் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் இறுதி வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பிருந்த நிலைமைக்கு நாங்கள் ஒரு பொழுதும் திரும்ப போவதில்லை. ஆக்கிரமிப்பினுடைய ஒவ்வொரு தாக்குதல்களுக்கும் நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம். எதிரினுடைய ஒட்டுமொத்த அச்சுறுத்தல்களையும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்கள் தலை குனிய போவதும் இல்லை. மேலும் நாங்கள் தோற்கடிக்கப்படவும் மாட்டோம். இறைவனின் உதவியோடு நாங்கள் இறுதி வரை போராடுவோம். நவீன ஆயுதங்களையும் மிகப்பெரிய இராணுவ பலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவதற்கு எங்களிடம் என்ன திறன்கள் இருக்கின்றது என்று யாரும் கேட்க வேண்டாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தோற்கடிப்பதற்கு எங்களிடம் என்ன திறன்கள் இருக்கின்றது, எங்களுடைய போராளிகளிடம் என்ன திறன்கள் இருக்கின்றது என்று யாரும் கேள்வி கேட்க வேண்டாம். ஏனென்றால் எங்களுடைய திறன்களை உங்களுடைய அளவுகோல்களினால் அளவிட முடியாது. மேலும் எங்களுடைய திறன்கள் நம்பிக்கை, மன உறுதி மற்றும் ஆற்றல் என்கின்ற 3 தூண்களிலேயே அடங்கியுள்ளன. இந்த 3 தூண்களும் ஒரு பொழுதும் வற்றாதவை. நிச்சயமாக இந்த போர்க்களம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி எங்களுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தில் ஒரு அங்குலத்தில் கூட நிலைத்திருக்க மாட்டான். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய நிலத்திலிருந்தும் ஆக்கிரமிப்பு எதிரி துரத்தி அடிக்கப்படுவான். ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் மீட்டெடுக்கப்படும். பலஸ்தீனிய நிலத்துடனான லெபனானிய எல்லைகளும் மீட்டெடுக்கப்படும். நிச்சயமாக நாங்கள் இறுதி வரை போராடுவோம். இறைவனின் உதவியோடு இறுதி வெற்றியையும் பெற்றுக்கொள்வோம். ஒட்டுமொத்த நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி வெளியேற்றப்படுவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து லெபனானிய களத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 6 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தெற்கு லெபனானிலே 3 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக காந்தாரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைத்து கவசதிர் பேவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று பின்ஜபீலினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று தைபா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த 6 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தெற்கு லெபனான் பிரதேசம் முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காப்பட் குண்டுகளை பயன்படுத்தி குடியிருப்பு பிரதேசங்களை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லாவினுடைய இராணுவ தளபதிகளில் ஒருவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். தெற்கு லெபனான் பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பெதிரே கைப்பற்றிக் கொள்வதனை தடுப்பதற்காக, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் 1980களில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய தந்திரத்தை பயன்படுத்தப் போகின்றோம். அதாவது நாங்கள் தற்போது தியாக படைகளை செயற்படுத்தியுள்ளோம். முன்பே தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு அமைவாக இந்த படைகள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி விரைகின்றன. ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனானிய கிராமங்களுக்குள் நுழையக்கூடிய எந்த ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாயும் அதிகாரியும் உயிரோடு திரும்ப முடியாது. மேலும் இவர்களை முழுமையாக அழிப்பதற்கான தாக்குதல் திட்டங்களையே நாங்கள் தற்போது உருவாக்கியுள்ளோம். இதற்கமைவாகவே தற்போது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எந்த ஒரு படையும் தப்பிக்கவே முடியாது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் நிலைத்திருக்கவே முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசங்களில் இருந்து பின்வாங்க செய்வதற்காக ஆயிரக்கணக்கான எங்களுடைய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். இந்த படைப்பிரிவிலே தற்போது ஆயிரக்கணக்கான போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் இதன் மூலமாக நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தி எங்களுடைய நிலங்களை முழுமையாக மீட்டெடுப்போம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தின் படை தளபதிகளில் ஒருவர் அல் ஜசீரா ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கி ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவதற்கு ஐக்கிய அரபு அமீரகம் முழுமையாக தயாராக இருக்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அதிகளவான அயன்டோம் அமைப்புகளும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்காவினுடைய அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளும் முழுமையாக மீள் நிரப்பப்பட்டுள்ளன. பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் இத்தாலியினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வான்படைகளுடைய உதவியையும் ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றுக் கொண்டுள்ளது. அடுத்த கட்ட போரிலே ஈரானினுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் முழுமையாக சுட்டு வீழ்த்துவதற்கு
நிறுத்துவதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டுள்ளது. இப்படியான நிலைமையில் இன்று மாலை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னோப்பியின் ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகள் மீது வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களாகும். மேலும் இந்த தாக்குதல்கள் அனைத்தும் துல்லியமான தாக்குதல்களாகவே அமைந்திருந்தன. இதனால் இவை அனைத்திற்கும் ஈரான் மிகப்பெரிய திட்டங்களை வகுத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது நாங்கள் இயற்கையாகவே ஒரு அரசியல் தீர்வை விரும்புகின்றோம். ஆனால் எதிர்காலத்தில் நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் தீர்வை நாங்கள் விரும்பவில்லை. இந்த பிரச்சினைக்கு அச்சுறுத்தல்களுக்கு நிரந்தரமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஈரானிய அச்சுறுத்தல்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும். அணு ஆயுதங்கள் இல்லாமலேயே ஈரான் வல்லரசு போன்று செயற்படுகின்றது. மேலும் ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் எவ்வாறு இருக்கும் என்பதனை நினைத்து பாருங்கள். இதனால் நாங்கள் இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என அமீரகத்தினுடைய அதிபர் ஸ்னோப்பியினுடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசு அல்ல, ஈரான் இஸ்லாமிய வல்லரசு என்பதனை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். இதனால் தான் ஈரானினுடைய அச்சுறுத்தல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்பதிலும் ஈரானை முழுமையாக முடிக்க வேண்டும் என்பதிலும் ஐக்கிய அரபு அமீரகம் மும்முரமாக செயற்படுகின்றது. இருப்பினும் ஐக்கிய அரபு அமீரகம் நினைப்பதை போன்று ஈரான் இஸ்லாமிய வல்லரசை சிதைக்க முடியாது. தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் எவ்வளவு வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும், எவ்வளவு பாதுகாப்பு அரண்களை உருவாக்கினாலும் நிச்சயமாக இந்த பாதுகாப்பு அரண்கள் அனைத்தும் முழுமையாக சிதைக்கப்படும். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, ஈரானிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஆப்பிரிக்காவிலும் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பொருளாதாரத்தை நிச்சயமாக ஈரான் சிதைக்கும். அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தரமான விருந்துகளை வழங்குவதற்கு ஈரானிய ராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். மேலும் அடுத்த கட்ட போரிலே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அடிமை தலைமைகளின் கதறல்களும் பதறல்களும் அதிகமாகவே இருக்கப் போகின்றன. அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் ரஷ்யாவிலே களமிறங்கியுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதன்போது ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களுடைய அறிக்கை கிடைக்கப்பெற்றதாகவும், செய்தி கிடைக்கப்பெற்றதாகவும், ஈரானுக்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஆரம்பிக்கப்பட போகும் அடுத்த கட்ட போரிலே ரஷ்யா முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் எடுக்கப்பட போகும் அடுத்த கட்ட முடிவுகளில் ரஷ்யா முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதற்காகவுமே ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். மேலும் இதற்கமைவாகவே தற்போது ஈரானும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்து முடிவுகளையும் எடுத்துள்ளன. மூலோபாய ரீதியில் குறித்த போர்க்களத்திலே ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் ரஷ்ய அதிபர் உறுதியளித்துள்ளார். அத்தோடு தற்போது நிலைமையானது உச்சக்கட்ட பதற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிலே அடுத்த கட்ட போர் என்பது தவிர்க்க முடியாதது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் அமெரிக்காவின் அதிகளவான போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் முழுமையாக மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்திலும், கத்தாரிலும், சவுதி அரேபியாவிலும் இருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் நிரம்பி வழிகின்றன. சில முக்கியமான பிரிவுகளையும் அமெரிக்கா மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் களமிறக்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுவதும் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் நிரம்பி வழிகின்றன. அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் நிரம்பி வழிகின்றன. ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளை அமெரிக்கா ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இன்றிரவு நடைபெறப் போகும் டொனால்ட் ட்ரம்பின் அவசர பாதுகாப்பு சபையில் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட முடிவுகள் எடுக்கப்படலாம். ஈரான் பேச்சுவார்த்தைகளில் அணுசக்தி தொடர்பான விடயங்களை முழுமையாக நீக்கி இருப்பதனால் அடுத்த கட்ட போரானது தவிர்க்க முடியாததாகும். மேலும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய போரை எதிர்நோக்கப் போகின்றோம். அத்தோடு இந்த போரிலே ஈரானுக்குள் நுழையக்கூடிய அமெரிக்காவுக்கு ஈரானியர்கள் உச்ச பதிலடிகளை வழங்க வேண்டும். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கர்கள் தோல்வியடைந்து வெளியேறியதை போன்று அல்லாமல் ஈரானில் இருந்து அமெரிக்கர்கள் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்கர்களுக்கு ஈரானிய களத்தில் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக ஈரான் தற்போது முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அமெரிக்கா எவ்வாறு பேச்சுவார்த்தைகளை, முன்மொழிவுகளை வைத்து நாடகம் ஆடுகின்றதோ, காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றதோ, அதே போன்று ஈரானிய தலைமைகளும் கச்சிதமாக பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரில் அனைத்தையும் காய் நகர்த்துகின்றார்கள். இந்த போரானது நிச்சயமாக மிகப்பெரிய போராகவே அமைந்திருக்கும் என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்று மாலையிலேயே ஈரானிய ராணுவத்தினர் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு எதிரான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய முகாம்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்தில் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் இன்றிரவு குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.